சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை கருஞ்சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்த புராதன சாம்ராஜ்யமான அஷரில் மக்கள் செழிப்புடனும் அமைதியுடனும் வாழ்ந்தனர். ராஜ்யம் ஒரு நியாயமான மற்றும் நியாயமான அரசனால் ஆளப்பட்டது. அவர் தனது மக்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருப்பதை உறுதி செய்தார். இருப்பினும் எல்லோரும் தங்கள் செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் திருப்தி அடையவில்லை. தன் தந்திரத்தாலும் வஞ்சகத்தாலும் செல்வத்தை குவித்த மலக்காய் என்ற பணக்கார வணிகன் தன்னிடம் இருந்ததைக் கொண்டு ஒருபோதும் திருப்தியடையவில்லை. தீராத பேராசை அவரை மேலும் மேலும் செல்வத்தை தேடத் தூண்டியது. மலக்காயின் தங்கம் மற்றும் செல்வத்தின் மீதான மோகம் அவரை ஒரு இருண்ட மந்திரவாதியுடன் ஒப்பந்தம் செய்ய வழிவகுத்தது. அவர் தனது விசுவாசத்திற்கும் ஆன்மாவிற்கும் ஈடாக கற்பனை செய்ய முடியாத செல்வத்தையும் அதிகாரத்தையும் தருவதாக உறுதியளித்தார். மந்திரவாதி மலக்காயை காட்டின் மையத்தில் உள்ள ஒரு மறைவான கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு தங்க சிலை அதை மகிழ்விப்பவர்களுக்கு விருப்பங்களை வழங்குவதாக கூறப்படுகிறது. பேராசையால் கண்மூடித்தனமான மலக்காய் ஆசைப்படத் தயங்காமல் ஆச்சரியப்படும் வகையில் அவரது ஆசை நிறைவேறியது. அவர் பொன் மற்றும் செல்வங்களால் பொழிந்தார். மேலும் அவரது செல்வமும் அதிகாரமும் அதிவேகமாக வளர்ந்தது. ஆனால் அவரது மகிழ்ச்சி குறுகிய காலமே நீடித்தது. ஏனெனில் அவர் புதிதாக கண்டுபிடித்த செல்வம் ஒரு பயங்கரமான செலவில் வந்தது என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார். ஆஷாரின் ராஜ்யம் பஞ்சத்தாலும் நோயாலும் பீடிக்கப்பட்டு மக்கள் மிகவும் துன்பப்பட்டனர். ராஜ்யம் சிதைந்ததால் மலக்காயின் செல்வமும் அதிகாரமும் தொடர்ந்து வளர்ந்தன. ஆனால் அவர் ஒருபோதும் திருப்தி அடையவில்லை. அவர் தங்கம் மற்றும் செல்வத்தால் சூழப்பட்ட தனது மாளிகையில் தன்னை பூட்டிக் கொண்டு தனிமனிதனாக ஆனார். ஒரு காலத்தில் நிம்மதியாகவும் செழிப்புடனும் வாழ்ந்த அஸ்ஹார் மக்கள் இப்போது துன்பத்திலும் வறுமையிலும் வாழ்கின்றனர். ஒரு காலத்தில் பேராசையால் உந்தப்பட்ட மலக்காய் இப்போது பைத்தியக்காரத்தனத்தால் உந்தப்பட்டான். அவரது ஆசைகளை நிறைவேற்றிய தீய மனதை அவன் மனம் நுகருகிறது. ஆஷாரின் ராஜ்யம் இல்லை. அதன் இடத்தில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் இல்லாத ஒரு பாழடைந்த நிலம் நின்றது. அதையெல்லாம் அழித்த மலக்காய் தன் மாளிகையில் தனியாக அமர்ந்து கழுத்தில் தொங்கிய ஒரு சிறிய தங்கத் தாயத்து மீது கண்கள் உறைந்து அதில் நான் பிசாச்சு என்ற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தன.